மகளே இன்றைக்கி முதல் புறமோல பல உண்மைகள் வந்து வெளியே வந்திருக்கு. நான் கூட எதுக்கு சௌந்தர்யா வந்து விஷாலை இப்படி சொல்கிறாங்க அப்படின்னு சொல்லி, அதுக்கப்புறம் தான் வந்து பார்த்தீங்கன்னா நம்ம அகிலா எஸ் சார் அப்படிங்கிற சிஸ்டர் வந்து ஒரு கமெண்ட் போட்டிருக்காங்க. ஆஹா அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த கமெண்ட்டை படிக்கிற நீங்களே கேளுங்க. சௌந்தர்யா கூட அருணும் விஷாலும் கேம் நல்லா விளையாடி இருந்தால் அவங்களும் ஜெயிச்சு இருப்பாங்க பிரதர். விஷால் அருண் விளையாடலை, எல்லோரும் கைதட்டல் வாங்கும்போது அந்த பெண்ணுக்கு எப்படி இருக்குமா அப்படின்னு சொல்லி அவங்க இந்த கமெண்ட் பண்ணாங்க. அப்போ தான் எனக்கு ஒரு உண்மை வந்து புரிஞ்சிச்சு. அதாவது இந்த அருணும் விஷாலும் எந்த மாதிரி வந்து இவங்க கேம் விளாண்டு சௌந்தர்யா வந்து தோக்கடிச்சிருக்காங்க அப்படின்னு சொல்லி அப்பட்டமாக தெரிஞ்சு. அதாவது அங்கே ஒருத்தன் வந்து அடிபட்டு நடிச்சுக்கிட்டு போயிருக்கிறான், அது சௌந்தர்யா நடிக்கிறேன் அப்படின்னு சொல்கிறாங்க. உடனே அதுக்கு வந்து அருண் என்ன பண்ணுறாங்கன்னா சௌந்தர்யாவோட சண்டை போடுறான், அப்படி வந்து சொல்லாத அப்படின்னு சொல்லி. இன்னொரு பக்கம் வந்து அருணுக்கும் விஷாலுக்கும் பயங்கர சண்டை வருது. அருண் சொல்கிறான் இந்த மாதிரி ஒருத்தனை முடிச்சு விட்டீங்க, அவ்வளோதான் வந்து ஏதோ செத்து போன மாதிரி சீனை போட்டிருக்கான். அப்போ வந்து விஷாலுக்கு அருணுக்கு ஒரு பயங்கர சண்டை வருது. அதனால அந்த டீமே என்ன ஆயிடுச்சு, கொலாப்ஸ் ஆகி போச்சு. அதுக்கப்புறம் வந்து சௌந்தர்யா மட்டுமே அந்த டீமில் அவ்வளோ தூரம் போராடினாங்களே, அதை தான் வந்து குறிப்பிட்டு சொல்கிறாங்க. ஓ, இந்த காரணத்தினால தான் விஷாலை வந்து சௌந்தர்யா சொல்லியிருக்காங்க அப்படிங்கிற ஒரு உண்மையை வந்து பார்த்திங்கன்னா நம்ம அகிலா எஸ் சிஸ்டர் வந்து சொல்லியிருக்காங்க. கரெக்டாக தான் இருக்குது. எவ்வளோ தாண்டா ஒரு பெண்ணை வந்து அடிப்பீங்க அப்படிங்கிற மாதிரி இருக்குது. எத்தனை வாரங்கள் அவங்களும் ஜெயிக்கலான்னு பார்த்துட்டு இருக்கும்போது இந்த அருண் மட்டும் இன்றைக்கி நல்லா கை கொடுத்து விளையாண்டுருந்தானா, விஷால் கை கொடுத்து விளையாண்டுருந்தானா அப்படின்னா இவங்களுக்கு இன்னும் கொஞ்சம், ஏன்னா அந்த அங்கே பார்க்கும்போது இவங்களும் ஒரு ஸ்ட்ராங்கான அணியாக இருந்துச்சு. விஷாலும் அருணும் ஒரு ஸ்ட்ராங்காக நம்ம கோட்டையை காப்பாற்றலான்னு தான் காப்பாற்றிருக்கலாம். அதான் ஒரு காரணமாக இருக்கும் சௌந்தர்யாவுக்கு வந்து. ஏன்னா அது ஒன்று இருக்கும் இல்லையா, ஏன்னா ஜாக்லின்லாம் வந்து கைதட்ட வாங்கும்போது அதெல்லாம் பார்க்கும்போது நம்மளுக்கு எப்படி இருக்குது பாருங்கள். இவ்வளோ தூரம் அவங்க டேட்டியாக கேம் விளாண்டு கைதட்டல் வாங்குறாங்க. நம்ம அந்த கேமே நம்மளை விளையாடலன்னு எல்லா பேரும் சொல்லும்போது நம்மளுக்கு அந்த மனவலி இருக்கும் இல்லையா, அதில் தான் விஷால் வந்து இந்த மாதிரி அவன் ஒழுங்காக நடந்துக்கலைங்கிறத அவங்க குறிப்பிட்டு சொல்லியிருக்காங்க பிரதர். அப்படிங்கும்போது ஆமாம், அது வந்து உண்மை தான். அருண் வந்து பார்த்திங்கன்னா வந்து அந்த இடங்களில் வந்து ரொம்ப என்ன பண்ணிட்டான், கேவலமாக விளையாண்டான் அப்படிங்கிறதான் வந்து பார்த்திங்கன்னா இப்போ நம்மளுக்கு வந்து புரியுது. இன்னும் சில பேர் வந்து சொல்லிருக்காங்க திருப்பி சௌந்தர்யா வந்து விஷாலோட சேர்த்துட்டாங்க அப்படின்னு சொல்லி. அதெல்லாம் தட்டி விட்டு போங்க மக்களே. உங்கள் கருத்துக்களை சொல்லுங்கள். நன்றி, வணக்கம்.